மண்டபம் மின்விளக்குகளால ஜொலிக்குது. மக்கள் இயேசுவின் பிறந்தநாளை கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க. உலகத்துல பல இடங்கள்ல கிறிஸ்துமஸ் உற்சாகத்தோடு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிதான் தெரியுது. அடடா, இந்த நேரத்துல நாம கூட அங்க இருந்தா நல்லாதான் இருக்கும்ல. அதுக்கு என்ன, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். ஆனா எங்க போலாம், எங்க போலான்னு தெரியலையே. என்ன வானதூதர்களே, ரொம்ப தீவிரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. புனித தோமா அவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு பிறந்த நாளை உலகெல்லாம் சிறப்பிக்க தயாராகிட்டு இருக்காங்க. இந்த குட்டி ஏஞ்சல் இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் பார்க்க ஆசைப்படுறாங்க. நானும் மேல இருந்து கீழே பார்த்துட்டு இருக்கேன், எங்க போகலாம்னு. ஓ அப்படியா? ஒரு ஊர் இருக்கு. நான் நற்செய்தி அறிவிச்ச இந்திய நாட்டுல தென் பகுதியில ஒரு அழகான கிராமம் இருக்கு. அங்கே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு எல்லாரும் சிறப்பா தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துல நம் ஆண்டவர் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒரு பெரிய ஆலயம் இருக்கு. அதுல 9 அன்பியங்களும் இருக்கு. கீழே பாருங்க, உயர்ந்த கோவில் கோபுரம், மணிக்கூண்டு, மின்விளக்கு அலங்காரம். புனித தோமாவே, நல்லா தெரியுது. எங்களுக்கும் அங்கே போகணும்னு ஆர்வமா இருக்கு. நாங்க கிளம்புறோம். சீக்கிரம் கிளம்புங்க. அந்த பங்குல 8 அன்பியம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடிச்சுட்டாங்க. ஒரே ஒரு அன்பியம் திரு இருதயாண்டவர் அன்பியம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்திய கலாச்சாரம், மொழி, கலைகள் என அவங்க கொண்டாட்டமே தனியா இருக்கும். போய் தான் பாருங்களேன். இதோ இப்பவே கிளம்பிட்டோம். ஓஹோ, உலோகம் வந்துட்டோம். மக்கள் கூடி இருக்காங்க. புனித தோமா சொன்ன லொகேஷன் இதுவா தான் இருக்கும். வாங்க, இந்த பக்கமா உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை வாங்கலாம். ஆண்டவரின் பிறப்பை கொண்டாட ஆர்ப்பரித்து ஆனந்த மகிழ்ச்சியோடு திரண்டிருக்கும் திரு இருதய ஆண்டவர் அன்பிய இறை மக்களே, எங்கள் மகிழ்வினில் பங்கேற்க வந்திருக்கும் பங்கு தந்தை அவர்களே, அருட்கண்ணியர்களே, கலிலேயா நாடு நாசரேத்து இயேசு கடவுளின் மகன், மரியாவின் மைந்தன், கடவுளால் அனுப்பப்பட்டு மனுக்குலத்தில் முழுமையாக பங்கேற்ற மானிட மைந்தன், நம் அனைவரையும் மீட்க விரும்பும் மனிதன், நம் மீதான அன்பை முன்னிட்டு அவர் துன்பத்தை ஏற்று நமது துன்பங்களுக்கு பொருள் தந்து தந்தையாகிய கடவுளின் திருவுளப்படி விண்ணினின்று இறங்கி வந்து குழந்தையாக தவழ்ந்த பாலன் இயேசுவின் பிறந்த நாளை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறோம். உலகம் பிறந்த நாள் முதலாய் நம்முள் உயிரும் துடித்த நொடி முதலாய் கடவுளை தேடி அழைக்கின்றோம். அவர் உறவை நாடி ஏங்குகின்றோம். மனித குலத்தின் பெரும் பகுதியினர் கடவுளை தேடுகின்றனர். ஆனால் ஒரு சிலர் கடவுளை மறந்து ஆசையை தேடுகின்றனர். இரக்கத்தை மறந்து இன்பத்தை தேடுகின்றனர். உறவை இழந்து அன்பை தேடுகின்றனர். அமைதியை இழந்து நம்பிக்கையை தேடுகின்றனர். பண்பை இழந்து பாசத்தை தேடுகின்றனர். நிம்மதியை இழந்து கடவுளை தேடுகின்றனர். இந்த தேடலின் நிறைவாக தான் கிறிஸ்து நம்மில் பிறக்க உள்ளார். கிறிஸ்து பிறப்பு விழா அன்பின் விழா, பகிர்வின் விழா, மகிழ்ச்சியின் தொடக்க விழா. குடும்பமாக கூடியுள்ள நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்வோம். பகைமை மறந்து மன்னிப்பை பகிர்ந்து கொள்வோம். இல்லாதோரோடு இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். மனிதம் மீட்க மண்ணில் வந்து புனித பூவாய் பூத்த இயேசு பாலனின் புனித ஒளியில் விழுந்து உளமகிழ்வுடன் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று
மகிழ்ச்சி பொங்கியே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடிட மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று அழைக்கின்றேன். எந்த ஒரு நிகழ்வையும் நாம் தொடங்குவதற்கு முன் தூய ஆவியின் துணையை நாட வேண்டும். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள கூடியுள்ள நாம் அந்த மகிழ்ச்சி என்ற கொடையை நமக்கு அருளும் தூய ஆவியானவரை வேண்டுதல் மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். கண்களை மூடி அனைவரும் எழுந்து நின்று ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலை பாடுவோம். வெறும் கைகளையும் கால்களையும் அசைப்பதல்ல, சொல்ல முடியாதவற்றை பாவனையில் வெளிக்காட்டுவது இதன் சிறப்பு. ஜிங்கிள் பெல்ஸ் பாடலின் இசைக்கு நம் அன்பியத்திலிருந்து மிஸ் ஜோவிட்டா அவர்கள் தன் அழகான நடன அசைவுகள் மூலம் அனைவரையும் வரவேற்க இருக்கின்றார்கள். தொட்டிலில் கிடக்கும் நிகழ்வு. பங்கு தந்தை அவர்களை குழந்தை இயேசுவை எடுத்து சென்று அன்புடன் அழைக்கின்றனர்.
சிறப்பாக நடனமாடிய அவர்கள் கிறிஸ்லின், எர்லின், நித்திகா ஆகியோர்களுக்கு பலத்த தகவல் எழுதி அடுத்து ஜொவான்டோ என்ற சிறுவன் இப்பொழுது ஒரு பாடலை பாட இருக்கின்றார். Jehovah Jireh, my provider, is grace is sufficient for me. Jehovah Jireh, my provider, is grace is sufficient for me. My Lord shall supply all my needs according to His riches in glory. He will give a Savior's charge over me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. My God shall supply all my needs according to His riches in glory. He will give a Savior charge over me. Jehovah Jireh cares for me. Jehovah Jireh cares for me. Thank you. சிறப்பாக பாடல் பாடிய ரொமாண்டோவுக்கு நன்றி. கிறிஸ்து பிறப்பு செய்தியை அறிவிக்க நம் அந்தியத்திலிருந்து திருமதி ஜோஸ்பின் ஆகியோர் அவர்கள் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். தேடி வரும் தெய்வம் விடியலாய் பிறந்திடு, விடுவிக்க பிறந்திடு. கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, கிறிஸ்து பிறப்பு என்றாலே நம் உள்ளத்தில் ஒரு ஆனந்தம், நம் கண்களில் மின்னிடும் ஒரு அற்புத ஒளி. காரணம், நாம் எண்ணுவதும் நாம் எண்ணாததும் நிகழ்ந்தேனும். புத்தாடை, இனிப்பு, பரிசு பொருட்கள் நம் கரங்களில் தழுவி செல்லும். நம் திருத்தந்தை இந்நாளை அருளின் நாள், அன்பின் நாள் என்று அழகாக சொல்கிறார். ஏனெனில் கடவுளின் அருள் மனித உறவில் இம்மண்ணில் வந்த நாள். அமைதியின் அரசர் ஏழை குடிசையில் ஏழைகளுக்காக உதித்த நாள். இறையன்பை பகிர இறைமகன் இம்மண்ணில் மலர்ந்த நாள். கடல் அலைகள் சுனாமியாய் நம்மை சூழ்ந்தாலும், பெரிய வெள்ளம் வெறிக்கொண்டு நம்மை வேட்டையாடினாலும், கடும் காற்று நம்மை நைய புடைத்தாலும் இருக்கிறவர் நாமே என்று மோயிசன் மொழிந்த இறைவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலாய். ஆக மொத்தத்தில் மனித சமுதாயத்தில் தேடல் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்படி முகம் இழந்து, முகவரி இழந்து, அமைதி இழந்து, உறவை இழந்து, பண்பை இழந்து தேடிக்கொண்டிருக்கும் மனிதனை தேடி கடவுள் மனிதனாக பிறப்பெடுக்கும் நாள்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. மனித கடவுள் குழந்தையாக நம்மில் தவழ இருக்கிறார். நாம் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள போகிறோம்? அடுத்தவன்
உடையில்லாமல் இருக்கும்போது புத்தம் புதிய ஆடையை உடுத்தியான். ஒருவேளை உணவு கூட இல்லாமல் சாலை ஓரங்களில் சிதறி கிடக்கும் மனிதர்கள் மத்தியில் உல்லாசமாய் உணவருத்தியான். பெற்றவள் யார் என்றே தெரியாமல் அணையா விடப்பட்ட பிஞ்சு நெஞ்சங்களின் மத்தியில் பல வகையான இனிப்புகள் உண்டாம். தங்களுடைய கனவை பட்டாசு ஏற்றுமதி தொழிற்சாலையில் தொலைத்து மகிழ்ச்சி இழந்து வாழும் குழந்தைகள் மத்தியில் பட்டாசுகளை மகிழ்ச்சியுடன் வெடித்தார். இயேசு இங்கு எங்கே பிறக்க போகிறார்? அழகான அடுக்குமாடி கட்டிடங்களில் அல்ல, அனைத்து வசதிகளையும் கொண்ட ஈசி அறையில் அல்ல, அனாதைகள் அரவணைக்கும் அன்பர்கள் தேவையை அறிந்து உதவி செய்யும் உள்ளங்களிடம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேதமின்றி அனைவரையும் சரிநிகராய் நடத்தும் மனிதர்களிடம், ஏழை தொழிலாளிகளின் வயிற்றை அடிக்காமல் வேலைக்கேற்ற ஊதியம் வழங்கும் மனித உள்ளங்களிடம், ஆக மொத்தத்தில் அன்பு மொழி பேசும் அனைவரிடமும் பிறக்க விரும்புகிறார். உள்ளங்களை திறந்து நம்மில் பாலன் இயேசு பிறக்க செய்வோம். கிறிஸ்து விழா அன்பின் விழா, பகிர்வின் விழா, மகிழ்ச்சியின் தொடக்க விழா. அன்பு குழந்தை இயேசுவே, உன் பாதங்களுக்கு பூக்களை சூடு அழகு பார்க்க ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்குள் இறைவன் முந்திக்கொண்டு பூக்களையே உனக்கு பாதங்களாக படைத்து விட்டான். அதனால் இதோ எங்கள் உள்ளங்கள் உமக்காக, எங்கள் உள்ளங்களில் பிறந்து எங்களை மாற்ற வரந்தா என்று அவரிடம் கேட்போம். சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துமஸ் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து செல்லும் ஆடம்பர விழாவா, அல்லது மனித உள்ளங்களில் தேடி செல்லும் அர்த்தமுள்ள ஆண்டவரின் பிறப்பு விழாவா? சிந்திப்போம். குழந்தையாக எங்கள் உள்ளங்களில் பிறந்து எங்களை மாற்ற வரந்தா என்று அவரிடம் வேண்டுவோம். தேங்க்யூ. Thank you, teacher, for the Christmas message. அடுத்து நம்ம அன்பியத்தை சேர்ந்த சிறுவர்கள் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம குலதெய்வம் இயேசு. கண்டுகளிப்போம்.
outstanding performance. கிறிஸ்துமஸ் கவிதை வாசிக்க சங்கீதா அவர்களை அழைக்கிறோம். மனங்கள் மயக்கும், மனிதர்கள் கசக்கும் சந்தை வீதியில் சூரியன் சுட்டெரிக்கும் காலை வேளையில் கையில் விளக்குடன் மனிதனை தேடினான் ஒருவன். மாமடைக்கும் கொட்டிலில் மார்கழி குளிரிரவில் மனிதன் இருக்கிறான், மனம் மட்டும் மாறட்டும் என பிறந்தான் ஒருவன். அடித்தால் அடி, உதைத்தால் உதை, வெட்டினால் வெட்டு என்று வன்முறை வளர்த்த தேசத்தில் ஒரு கன்னத்திற்கும் மறு கன்னத்தையும் மேலாடை கேட்டால் உள்ளாடையும் கொடுத்துவிட சொன்னான் தனி மனிதன். உன் கண்ணின் உத்திரத்தை நீக்கிவிட்டு பிறன் கண்ணின் துரும்பை பார் என்றவன். இதுவரை பாவம் செய்யாதவன், எரியட்டும் முதல்கள் என்று எவரையும் தீர்ப்பிடாதவன். உனக்கு என்ன வேண்டும் என கேட்கிறாயோ அதையே பிறருக்கும் கொடுக்க சொன்னவன். தேவாலயத்தை துறந்துவிட்டு தேவ கலாயங்களை திறக்க சொன்னவன். மதத்தின் மதத்தை மதித்து மனிதத்தை மதித்தவன். அவன் ஒரு ஏழை, அவன் ஒரு தொழிலாளி, அவன் ஒரு சாதாரணன். உன் எதிரிலேயே தெருவில் அலைந்து திரியும் வழிபோக்கன். மாளிகையும் மஞ்சள் விளக்குகளும் மல்லிகை மெத்தையும் மஞ்சமும் கொஞ்சமும் தேவையில்லை அவனுக்கு. நொறுங்கிவிட்ட இதயங்களை பொறுக்கிச் சேர்க்க, பிறந்து விட்ட மனங்களை இணைத்துச் சேர்க்க, இனமென்றும் மொழியென்றும் வீடென்றும் நாடென்றும் மதமென்றும் கருகிய மனங்களை கட்டி கோர்க்க வருகிறான் மீண்டும். வாழ்க்கை சக்கரத்தில் சிக்குண்டு கிழிந்து நைந்த கந்தலாடை மனங்களால் படுக்கை விரிப்போம். பிறக்க இடமின்றி ஒவ்வொரு கதவை தட்டிப்படியே வருகிறான். திறந்து வைப்போம் நம் மனக்கதவுகளை. மீண்டும் பிறக்கட்டும் மனிதம் நம் மனங்களில். இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். திருமதி சங்கீதா அந்தோணி அவர்களுக்கு நன்றிகள். அடுத்து நம் அன்பியத்தில் உள்ள சிறுவர் சிறுமியரை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்களை அருட்தந்தை கிறிஸ்டோபர் ஜெயராஜ் அவர்களும் அருள் சகோதரி சிஸ்டர் ரூபி அவர்களும் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்களை வழங்குவார்கள். ஜோவிதா மேரி, குழந்தைகள் அனைவரும் வந்து பரிசுகளை பெற்றுக் கொள்ளும். ரித்திகா,
நம்ம கீழச்சேரி பஞ்சில் திருப்பதி ஆண்டவர் அன்பியம் ஒரு ஸ்பெஷல் பிளஸிங். இந்த அன்பியத்தில் தான் குழந்தைங்க ரொம்ப அதிகம், 16 பேர். அது எல்லாருமே வந்து பங்கு ஆன்மீக காரியங்களில் ஆர்வமாக பங்கெடுக்கிற பிள்ளைகள். பரிசு பொருட்களை வழங்கிய திரு ஃபெலிக்ஸ் பாபு, திருமதி அனிதா அவர்கள் குடும்பத்திற்கு நன்றிகள். அடுத்து சிறுமியர் நடனம், ஒன் மோர் டான்ஸ். அவங்க விட்டா டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. மிகவும் சிறப்பாக கிளாசிக்கல் ஸ்டெப்ஸ் ஆடிய நடனம் ஆடிய சிறுமியருக்கு நன்றிகள். அடுத்து நம் பங்கு தந்தை அவர்களை கிறிஸ்துமஸ் மெசேஜ் வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். சகோதரி ரூபி அவர்களே, அன்பிய பொறுப்பாளர்களே, அன்பிய இறை மக்களே, திருவிருதி ஆண்டவரின் அன்பியம் என்று சொன்னாலே அது ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பசங்க இருக்கிறது. அப்புறம் நம்ம பங்கு பாதுகாவலரான தெரிஞ்சவங்க பெரிய பாருங்களா. அப்புறம் வேற என்ன சிறப்பு? ஓ பங்கு பேரவை உறுப்பினர்கள், அடுத்து அலுவலக நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மொத்த கட்டளை ஆமா, அதாவது சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே மிகுந்த ஆர்வத்தோடு பாருங்க. ஒரு சில அன்பிகளை பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அது குழந்தைங்களோட நேச்சர் வந்து அழுவாங்க, கொஞ்சம் கத்துவாங்க, அதெல்லாம் இருக்கும், அது சகஜம். ஆனால் நீங்கள் வந்திருந்து பார்க்குறேன் இந்த குழந்தை இழனா எவ்வளோ சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆரவாரமா பயங்கரமாக இருக்குது. அதாவது நம்மளோட இணைந்து அந்த குழந்தையும் அனுபவிக்கிறது இந்த சந்தோஷத்தை. ஸோ இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த அன்பியத்தில் இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய
இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்ட அன்பியங்கள் வழியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நம்முடைய இளையோர் யூடியூப்ல ஒவ்வொரு அன்பியத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னாக்கா, இன்றைய நாளில் இந்த அன்பிய விழாக்களின் இறுதியாக உச்சமாக நம்முடைய திருவிழாளர் அன்பியம் சிறப்பிக்கிற வேளையில இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லா அன்பியங்களிலும் நாம் சென்ற பொழுது அன்பிய மக்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்தது. இந்த வேலை பார்க்குறேன், எல்லா குடும்பத்திலிருந்தும் நீங்கள் வந்திருக்கிறீங்க என்று பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. இதற்காக தான் நான் வந்து அன்பிய அளவில் கொண்டாடணும். இது ஒரு வாய்ப்பு. அன்பியமா நம்ம எல்லாரும் இணைந்து நாம ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறோம், ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம், ஒருவர் புரிந்து கொள்ளுகிறோம், ஒருவர் மற்றவரோடு விட்டு கொடுத்து வாழுகின்றோம். ஒரே அன்பியமாக, அன்பின் இயக்கமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்று தான் இந்த அன்பிய விழா. ஓகேங்களா? இப்போ இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அன்பிய விழாக்கள் வந்து ஒரு கருத்தை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது அன்பிய கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொல்லும் பொழுது பல நல்ல குணங்களை இந்த காலத்தை வந்து அன்பின் காலம் சொல்லுவாங்க, பகிர்வின் காலம், மகிழ்ச்சியின் காலம், அமைதியின் காலம் என்று சொல்லி பல்வேறு குணங்களை கொண்ட ஒரு காலமாக இது இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக பகிர்வு. நம்ம எல்லாருமே கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? யாருக்கு விழா எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து. உண்மை இல்லையா? ஆனால் இது உண்மையாக மேலை நாடுகளில் ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விழா வந்து யாருக்கு முக்கியமா? தந்தையாகிய கடவுளுக்கு. ஏனென்றால் அவர் தம்முடைய மகன் இயேசு கிறிஸ்துவை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிற விழா தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. நமக்காக தம்முடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார். அந்த மகன் இந்த உலகத்திலே பிறந்து தன்னை முழுவதும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆகவே இந்த பகிர்வின் விழாவில் மிகச்சிறப்பாக நாம் இந்த ஒரு அற்புதமான பண்பை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் ஆலயத்தில் கூட. நம்ம வந்து கிறிஸ்துமஸ் ஆனால் கண்டிப்பாக நமக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன எடுப்போம்? ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா? அங்கு நல்ல விருந்து சாப்பிடுவோம். இப்படி பல விதங்களில் நம்முடைய கொண்டாட்டங்கள் குடும்ப அளவில். அப்புறம் அன்பிய அளவில் பார்க்கும்போது இது மாதிரி ஒவ்வொரு அன்பியமும் மிகச்சிறப்பாக இது மாதிரி நல்ல ட்ரெஸ் எடுத்து நல்லா புது சேரீ கட்டிக்கிட்டு நல்ல அழகாக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போல் உணவு பகிர்வு, இப்படியாக நாம் அன்பியமாக கொண்டாடுகிறோம். அதன் பிறகு பங்கு அளவில் கிறிஸ்து பிறப்பு விழா ஒன்று நாம் அழகான குடில் நல்லா செலவு செய்து நம்முடைய இளையோர் குடில் அமைக்கிறாங்க, ஆலய ஜோடனைகள், மின்விளக்குகள் என்று சொல்லி ஆடம்பரமாக இந்த கிறிஸ்தவ இதோட முடிஞ்சிருச்சா? கிறிஸ்து பிறப்பு விழா நியூ இயர் இருக்கிறான். கிறிஸ்து பிறப்பு விழா முடியுங்க, நியூ இயர் இருக்கிறோம். இதோடு முடிஞ்சா கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. மாறாக நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய அன்பியங்களில், நம்முடைய பங்கா நம்ம என்ன பகிர்ந்துக்கிறோம்? இந்த பகிர்வுன்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளத்தில் வர்றது நிறைய நேரங்களில் ரெண்டு விஷயங்கள் என்ன ஞாபகம் வருது? ஒன்று பணம், இன்னொன்று பொருள் இல்லையா? அதை பகிர்ந்தால் தான் பகிர்வு அப்படின்னு நினச்சிக்கணும். கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கு இந்த அன்பியத்தில் வந்து இவ்வளோ நிகழ்வுகள் நடக்கிறது. பிள்ளைகள், பெரியவர்கள் என்று சொல்லி எல்லாருமே உங்களுடைய ஈடுபாட்டோடு உங்களுடைய திறமைகளை, ஒருத்தர் அழகாக பாடுறீங்க, ஒருத்தர் அழகாக டான்ஸ் ஆடுறீங்க, ஒருத்தர் அழகாக கவிதை சொல்கிறீங்க, ஒருத்தர் அழகாக மெசேஜ் கொடுக்குறீங்க. இப்படி பல்வேறு திறமைகளை நீங்கள் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளாமல் அன்பியங்களிலே பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். நிறைய பேர் பெரியவங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விழாவிற்கு நான் செல்லுவேன், இது அன்பிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், கண்டிப்பாக நான் செல்வேன் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதெல்லாம் பகிர்வு. இதனுடைய முத்தாய்ப்பாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கில் பின்பற்றுகின்ற ஒரு நல்ல மரபு. நம்முடைய பங்கில் வந்து ஒரு பாரம்பரியம் மிக்க பங்கு, பல நல்ல மரபுகளை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். அதில் எனக்கு பிடித்த ஒரு நல்ல மரபு இது, மிகுந்த விருப்பத்தோடு செய்கின்ற ஒரு மரபு. என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பு விழாவில் நம்ம ஒரு மரபை பின்பற்றுவோம். அது ஒரு நல்ல விஷயம். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது வெரி குட். இந்த கிறிஸ்து பிறப்பு நம்மோடு முடிந்து விடுவது அல்ல.
போன வருஷம் நம்ம யாருக்கு உதவி செஞ்சோம்? பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க இல்லையா? பிள்ளைங்க செல்லா, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. டான்ஸ் ரெடி ஆகிறாங்களா? ஜெகோண்டை மட்டும்தான் மாட்டினான். யார் கொடுத்த போன வருஷம்? முதியோர் இல்லத்துக்கா? வெரி குட். மறந்துட்டான் குழந்தை. தூத்துக்குடியில் இருக்கிற மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம நம்முடைய அந்திய தொகை மற்றும் மக்களிடமிருந்து கலெக்ட் பண்ணி மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்தோம். இந்த வருடம் பாலேஸ்வரத்தில் இருக்கிற சாகக்கூடிய தருவாயில் இருக்கிற நபர்களுக்கு, அன்புக்குரியவர்களே, இதை பற்றி நான் சொல்லி ஆக வேண்டும். அதாவது நமக்கு உறவுகள் அப்படின்றது ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் வராங்க. ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னாக்க நம்முடைய சொந்தங்கள் உறவுகள்லாம் நமக்கு தோல் கொடுக்க வரோம், நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்காளிகள் பங்காளிகள் என்று சொல்லி. இந்த ஆதரவற்றவர்கள் உங்களுக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். மண்வேத்திலிருந்து திரு ஃபெலிக்ஸ் மார்டின் அவர்கள் வந்திருந்தார்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி போகக்கூடிய இடம் அது. அங்கே நம்ம போய் பார்த்து வந்தோம்னாக்கா கடவுள் நம்ம எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், நம்ம எவ்வளவு பேர் பெற்றவங்க. உண்மையாக அங்கே இருக்கிற ஒரு நபர் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குதா? நம்ம எல்லாரும் இந்திய குடிமக்கள் இல்லையா? அவங்களெல்லாம் வந்து இந்திய குடிமக்களாகவே கருதில்லை. அவங்களுக்கு ஆதார் கார்டே கிடையாது. அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட மக்கள், குடும்பத்தால் கைவிடப்பட்ட மக்கள், அனாதைகளாக சாலைகளிலே கிடக்கின்ற மக்கள், அவர்களை அங்கே கொண்டு வந்து அவனுக்கு நோயெல்லாம் குணப்படுத்த முடியாது. அது மோசமான, அதாவது மருத்துவமனையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்க ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இப்போ எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம சில நேரங்களில் வயதானவங்களை கூட்டிட்டு போவோம், டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டு போயிடும். அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. அடிபட்டு, ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அல்லது மன நோய்களால் பாதிக்கப்பட்டு அவர்கள் உயிர் வாழுகின்ற வரை 2 ஆண்டுகளும் 3 ஆண்டுகள் உயிர் வரை நிம்மதியாக அங்கிருந்து கொண்டு நல்லபடியாக அவர்கள் உயிர் அந்த உடல் கூட்டை விட்டு பிரிந்து நல்லதொரு அடக்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 200 பேர் அங்கே இருந்தாங்க. ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி 200 நபர்கள். நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு மேலே போனோம். நாங்கள் பார்த்துக்கொள்ள சொன்னார், பதர் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னாக்கா உள்ள நுழைஞ்சில் இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கே இருக்கிற எல்லா நபர்களுமே சிறுநீர் மலம் அவ்வப்பொழுது கழித்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே டயப்பர் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் டயப்பருக்கு அவங்க செலவு செய்வாங்க. இப்படியாக பல ஒரு இன்னல்களுக்கு மத்தியில் இந்த நபர்கள் அங்கு பார்த்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு நாம் இந்த வருடம் மளிகை பொருட்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய கிறிஸ்துமஸ் பகிர்வினை பகிர்ந்து கொண்டோம் என்று சொல்லும் பொழுது ஒரு பங்கு தந்தையாக எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. நம்முடைய இந்த சிறிய தொகையை நாம் வந்து சென்று கொடுத்திருக்கிறோம். என்னோடு வந்த ஏறக்குறைய 21 நபர்கள் பங்கு மக்கள் என்னோடு வந்தார்கள். அவர்கள் அனைவருமே மீண்டுமாக நாங்கள் இந்த இடத்திற்கு வருகிறோம். நீங்கள் கூட ஒரு அன்பியமாக தெரிஞ்சாலும் அன்பியமாக ஒரு நாளைக்கு இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான், ரொம்ப தூரம் கிடையாது. நம்ம நாளாக எவ்வளவோ காசு செலவு பண்ணணும். பிள்ளைங்களுக்கு நம்ம வீடு கட்டி வைக்கிறோம், சொத்துக்களை சம்பாதிச்சு வைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இதோடு இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னாக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு புண்ணியங்களை இரக்க செயல்களை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு இது ஒரு நல்ல வழி. ஆகவே இந்த ஒரு வாய்ப்பு நீங்கள் கிடைக்கும் பொழுது தயவு செய்து இந்த இடத்திற்கு அன்பியமாகவோ குடும்பமாகவோ சென்று பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் எல்லோரோடும் அன்பு செய்து மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி நமக்குள் எந்த சண்டை சச்சரவுகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் சிறப்பாக நாம் வாழுவோம். இது பகிர்வின் முக்கியத்துவத்தை கிறிஸ்துமஸ் விழா செய்தியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அடுத்தபடியாக இந்த அன்பிய விழா கொண்டாட்டம் என்பது திடீர்னு வந்துடாது இல்லையா? இதற்கு ஒரு திட்டமிடல், ஒரு ஒருங்கிணைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். மிகச்சிறப்பாக அன்பிய பொறுப்பாளர்களை நான் பாராட்டியாக வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள் எந்த ஒரு பணி கொடுத்தாலுமே அவர்கள் சிறப்பாக பங்கு தந்தைக்கு சிறப்பாக ஒத்துழைத்து நான் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு வந்து சொல்லி உங்களுக்கு அந்த செய்திகளை சொல்லி இதுபோல் செய்யணும்னு பங்கு தந்தை ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறப்பாக திட்டமிட்டு இந்த அன்பிய விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவளுக்கு நம்முடைய பாராட்டுக்களை நாம் பலத்த கரவொலியேற்றி தெரிவிக்கப்படுகிறோம். அதே போல் இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சி, நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து திருவிழா அன்பியம் தான் நல்ல நீண்ட நிகழ்ச்சி நிரல். நிறைய ப்ரோக்ராம். காரணம் பிள்ளைகள் வாழ்த்துதல் உரையாடல், வரவேற்பு முன்னுரை, தூய ஆவியாரின் பாடல், வரவேற்பு நடனம், மிக அழகான ஒரு நடனம், பாலனிய சுவை துடிலும் கிடைத்த நிகழ்வு, கிறிஸ்து பிறப்பு பாடல்கள், அழகான சின்ன குயில் சித்ராக்கள், நம்முடைய அன்பத்தில் இருக்கிற சித்ராக்கள் எல்லாம் மிக அழகாக பாடினீர்கள். அதே போல் நம்முடைய சிறுமிகளுடைய தொடக்கம், அப்புறம் ஜொவாண்டாவுடைய பாடல் மிக அழகாக ஒரு ஆங்கில பாடல், அப்புறம் இன்னும் தொடர்ந்து வருது. இதிலிருந்து ஒலிக்கு கிறிஸ்மஸ் விளையாட்டு, கிறிஸ்மஸ் விருப்பு பாடல், நடனம், இப்படி பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனாலும் பிள்ளைகளை வந்து மிக சிறப்பாக ஒருங்கிணைச்சு இந்த விழா வந்து சிறப்பாக செய்யணுன்னாக்க அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு. ஆகவே இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்த எல்லாருக்குமே ஜோரா பலத்த கடவுளை எழுப்பி நம்ம நம்முடைய பாவத்தை தெரிவிப்போம். அடுத்தபடியாக இந்த அன்பிய நிகழ்வு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்பது அன்பிய மக்கள் இல்லாமல் கண்டிப்பாக கொண்டாட முடியாது. உங்கள் ஒவ்வொருவருடைய ஈடுபாடு, பங்களிப்பு. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி சண்டே முடியல, ரெஸ்ட் எடுத்துன்னு வீட்டில் இருந்திருக்காங்க, அன்பியம் கொண்டாடி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது என் அன்பிய கிறிஸ்மஸ் விழா என்று சொல்லி நீங்கள் எல்லாருமே அந்த ஒரு அன்பிய உணர்வோடு நீங்கள் வந்திருப்பது, உங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருப்பது, ஈடுபாட்டோடு கலந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுக்களும். அதே போல் நம்முடைய பிள்ளைகள் இளையோர் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வையெல்லாம் மிக அழகாக ஒளிப்பதிவு செய்து இதை பதிவேற்றம் செய்து நம்முடைய கிழச்சேரி பாரிஷ் யூடியூப் சேனலில் நம்முடைய நிகழ்வுகளெல்லாம் பதிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். இப்படியாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா அன்பியங்களில் நாம் சிறப்பாக கொண்டாடி மீண்டுமாக நம்முடைய பங்களவில் குடும்ப அளவில் இன்னும் மகிழ்ச்சியாக கொண்டாட கிறிஸ்து விட்டு சென்ற அந்த அன்பு, பகிர்வு, மகிழ்ச்சி, சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய அன்பியங்களிலும் நம்முடைய பங்கிலும் நிறைவாக இருக்க நாம் சிறப்பாக முயற்சி எடுப்போம். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமா எல்லனா கடா அம்மா எங்க மாணிக்கமா
யாராவது எலனா குழந்தை யாராவது கூட வச்சிங்க கூட வச்சிங்க. ஆமாம். என்ன கேம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கம்மா குழந்தைங்களுக்கு. நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். எல்லாம் ஏமாச்சிருவாங்க. சரியா அம்மா அவுட்டுக்கெல்லாம் கிடையாது. நான் கஷ்டம் எழுதிக்கணும். அவுட் ஆனா வந்துடணும். சண்டெல்லாம் போட சரியா. காதுல கேளு. வாங்க அவுட் வந்துருங்க.